நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் யாருக்கு கிடைச்சோ இல்லையோ, பிசிசிஐக்கு கேட்டுச்சு. அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிரமாதமான ஒரு நம்மளுடைய பிக்சர்ஸ் நம்ம கொடுத்தோம் பாத்தியா, இந்த டீம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னோம் பாத்தியா, அது அப்படியே வந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு கண்டிப்பா. நம்ம ஒன்னும் பெரிய புத்தரம் ஞானியா கிடையாது, கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பட் சில சில ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, யார் யாரெல்லாம் இன்க்ளூஷன் ஆயிருக்காங்க, யார் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான திங்கிங்ல இந்தியா இந்த ஸ்குவாட் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல் அனாலிசிஸ் ஆஃப் த ஸ்குவாட் இவ நம்ம பார்க்க போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி, சூனாபலன், லோக்கல் கோன். என்ன பாய்ஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். சிங்கார சிட்டு சிவப்பு ரோஜா மொட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா ஆஃப்டர் லாங் டைம் இந்தியாவோட எக்ஸ்பெக்டட் ஏசியா கப் ஸ்குவாட் வந்துருச்சு. வெற்றிகரமா இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஜித் அகர்கர், சூரியகுமார் யாதவ் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து ஒரு மாதிரி இதா பேசி டிஸ்கஷன் பண்ணதாக சொல்லப்பட்டு நிறைய பிளேயர்ஸ், நம்மளே நிறைய பேசணும். பூல் ஆஃப் டேலண்ட்ஸ், அத்தனை டேலண்ட்ஸ் இருந்த சமயத்துல அத்தனை பேத்துக்குள்ளேயும் நம்ம வந்து அதை ஒரு பெஸ்ட் 50 பிக் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் வெரி ஸ்மால் டாஸ்க் அட் ஆல், இட்ஸ் வெரி ஹெர்குலியன் டாஸ்க். அதுல நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் இன்க்ளூஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. நிறைய வந்து எப்படி சொல்றது, எல்லா ஸ்குவாட்லயுமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். இவர் எடுத்திருக்கலாம், அவர் எடுத்திருக்கலாம் சொல்லிட்டு 1008 டிபேட்டபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான இதுக்கும் விதிவிலக்கானது இந்த ஏசியா கப் ஸ்குவாட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய இது சுத்தி நிறைய வந்து பின்னப்பட்டிருக்குது. சோ இதுல வந்து எப்படி இருந்துச்சு இந்த ஸ்குவாட பத்தி நீ பார்க்கும்போது சுனா, ஃபர்ஸ்ட் எப்படி நீ வந்து இந்த ஸ்குவாட பாக்குற, என்னென்ன மாதிரி இருக்கு, இது எப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கூனும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இதை ப்ராக்ரஸா எப்படி இந்த டீடைல் அனாலிசிஸ் நம்ம போலாம்பா. ஓகே ஓகே, என்னத்த சொல்றது மர்ஃபி, நான் இப்பவும் சொல்றேன், ஏசியா கப் ஜெயிச்சிருவோம். அதான் ஆல்ரெடி 1.5 டீம் ஒன்று இருக்கு, பாகிஸ்தானோட டீம் இருக்கு, அவங்களும் ஜெயிச்சிருவோம். அப்புறம் ஓமான் இருக்குது, ஹாங்காங் இருக்கு, அந்த மாதிரி டீம். அப்புறம் ஸ்ரீலங்காவும் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியல இந்த ஏசியா கப்ல. ஆப்கானிஸ்தான் வேணா டஃப் தருவாங்க, பிகாஸ் ஸ்பின் கண்டிஷன் டஃப். ஏசியா கப்ல ஜெயிச்சிருவோம், அது பிரச்சனை. பட் ஆனா இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறோம்னு சொல்றாங்களே நிறைய பேர், இந்த கம்பீர் சொல்றாரு, அஜித்துக்கு என் டீம் ஃபியூச்சரா பில்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வேர்ல்டு கப்புக்காக இந்த டீம்னு சொன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் அ குட் பிக்னு என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன். அதாவது நீ சொல்றது 2026 வேர்ல்டு கப்புக்கே வந்து இந்த டீம் வந்து ஒரு குட் பிக் இல்லன்னு சொல்றியா? குட் பிக் இல்ல, இதே டீம் தான் அவங்க 2026க்கும் யூஸ் பண்ண போறாங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு மர்ஃபி. அது ஒண்ணுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே நைஸ். ஐ திங்க் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சூனா ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் டீம் படிச்சறேன். சரி, யார் யாரு ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காங்க, யார் யாரு ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ், யார் யாரு நோட்டபிள் ஒமிஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்குவாட். அதே மாதிரி நீ சொல்றதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டு லோக்கல் கோன் சொல்லணும். ஏன்னா பாத்தன்னா தலைவன் கொடுத்த ஸ்குவாட் வந்து அப்படி நிறைய வந்து மேட்ச் ஆச்சு. எனக்கு தெரியல, ஏதோ கம்பீர் கிட்ட அடியால் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உள்ள என்ன கூப்பிட்டு கேட்டானா ஸ்குவாட் இப்படி வருமா? ஏன்னா பார்த்தா ரிங்கு சிங் நல்ல பிளேயர், பட் வந்து இப்போ இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ரிங்கு சிங் வந்து ஒர்க் அவுட் ஆவாரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரிங்கு சிங் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்னமோ கம்பீர் அன்கோ போட்டு வச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் ஓப்பனிங்ல கில் இருக்கார்ல, கில் கன்சிடரேஷன்ல இல்ல. ஓகே, பட் ஆனா கில் என் டீம் ஓபனர்ங்கறான் கூண்ட். எனக்கு ஷாக்கிங். எனக்கு ஆனா சுபன் கில் ஓபன் பண்ண போறாரா இப்போ? நம்ம இதெல்லாம் பேசுவோம் டீடைலா. ஆமா கரெக்ட். ஏன்னா விக்கெட் கீப்பர் இல்லப்பா, விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் ஆடுனாருன்னா அவரே ஓபனிங் பண்ணுவார். அவர் எதுக்கு வந்து போக போறாரு? கில் மேபி விராட் கோலி பொசிஷன்ல ஆடுவார்னு நினைக்கிறேன். இல்ல அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. நான் டீடைலா பிரிச்சு ஆராயும். கோ ஹெட் காமெடில வர மாதிரி பிரிச்சு எல்லாம் மாமா எல்லாம் எத்தனை பேர் வந்து நம்ம தண்ணி ஊத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அப்படி ஒன்னு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்குவாட் படிச்சறேன். சரியா, யார் யார் வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் சுப்மன் கில். நோட் பண்ணுங்க அத. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மறக்க கூடாது நீங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, துபே, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், விஜய் சர்மா விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங். இதுதான் 15 மெம்பர் ஸ்குவாட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, சோ ஸ்டாண்ட் பைல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், துருவ் ஜுரல் அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். சோ இதுதான் ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகே, இந்த ஸ்குவாட் ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா, அந்த ஒப்பீனியன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் யார் யாரு மிஸ் பண்ணிருக்கா, யார் இந்த டீமுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் கூன், நீ சொல்லுப்பா. உனக்கு இந்த ஸ்குவாட் சாட்டிஸ்ஃபைடா? இந்த எனக்கு நம்ம மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி ஏசியா கப்புக்கு இந்த ஸ்குவாட் ஓகே,
பட் ஆனா ம். ஃபியூச்சரிஸ்டிக் கப் 2026 வேர்ல்டு கப்புக்கு இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போனா வில் இந்தியா பி a நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் a வேர்ல்ட் கப். சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லுப்பா. இந்த நீ சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு வந்தா இந்த டீம் சூப்பர் டீம் தான். ஆக்சுவலி நிறைய பேர் நல்ல பிளேயர்ஸ் தான். ஆக்சுவலி இவங்க ஒரு இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க எல்லாரும் நிறைய என்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ மொரல்லஸ் இவங்க வந்து ரொம்ப ரேண்டமாக எடுத்து பிக்கப் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்களோட நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். ஏன் இது இவங்களை ஒவ்வொருத்தங்களையும் எடுத்ததுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கோன் கூட டிஸ்கஸ் போயிருக்க போல இருக்கு. அதனால கோன் தான் சொல்றேன். காசி வந்து காசி சார் வந்து போன் பேசிட்டு போறது ஐபிஎல் ஆச்சுல அது மாதிரி இவர் கம்பீர் பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். குட் கிட்ட எதை இது வந்து சொல்லுப்பா சொல்ல முடியாது. நம்ம யூடியூப் கூட அவங்க பாத்துக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வையே. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறேன். சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி வச்சீங்கன்னா நல்ல சேனலா வச்சு வருப்பா. அப்படியாச்சும் பண்ணி விடுங்க. என்னோட ஒப்பீனியன்ல நல்ல டீம் தான். பட் சம் சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கலாம். நான் நினைச்சிருந்தேன் சிராஜ் கொடுத்துருக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக சிராஜ் வந்திருக்கலாம் நினைச்சேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் சீரீஸ் லாஸ்ட் அந்த ஏஷியா கப்பா சாரி இந்த டெஸ்ட் ஆடினது நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இருப்பாருன்னு நினைச்சேன். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் Bonolus and I feel sad for Shreyas and Yashasvi Jaiswal actually. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கூட எடுக்கலன்னு போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. அவர் அவ்வளோ தூரம் பண்ணிட்டும் அவ்வளோ தூரம் பஞ்சாபி எடுத்து ஃபைனல் வரைக்கும் ஐபிஎல்ல கொண்டு வந்தேன். ஸோ அவரே ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஆனால் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை பேர் பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த பொசிஷனுக்கு என்ன அந்த அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு யார் ஆடுவாங்க அவங்க செலக்டர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராபப்ளி அவங்க டிசிஷன் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see. Okay, that's one. So Nice. சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த ஸ்குவாட் வந்து எப்படி கேட்ட ஒரு மிக்சடு இதாதான் ஃபீல் ஆகுது. அதாவது ரொம்ப நான் வந்து ஹாப்பியும் கிடையாது, ரொம்ப டிசப்பாயிண்டடும் கிடையாது. ரெண்டும் கெட்டான ஒரு நிலைமையில இருக்கு. பிகாஸ் வந்து நம்ம சொல்றோம் இது மாதிரி ஷேர்ஸ் நம்மளே ஷேர்ஸ் நம்மளோட லெவல்ல இருந்தாரு. நம்ம மேக்ஸிமம் பிக்ல ஷேர்ஸ் இருந்தாரு. அதே மாதிரி எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நான் வந்து முன்னாடியே சொன்னேன். ஏன்னா வந்து அபிஷேக் சர்மா இருக்காரு அப்படிங்கிறப்போ நீ கூட 2 லெஃப்டிஸ் வச்சு அப்படின்னு அதான் நீ சொன்ன அதான் சொன்ன 2 லெஃப்டிஸ் அந்த காலத்துக்குலாம் எடுத்துட்டு போனேன். பட் இது என்ன பிரச்சனைனா 2 லெஃப்டிஸ்ங்கிற காம்பினேஷன் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டே கிரிக்கெட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி 2 இது வந்து எடுக்கிறது இல்ல. 2 சேம் பேட்ஸ்மேன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஃபரெண்ட் காம்பினேஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வந்து அது வந்து கொஞ்சம் நிழலா இருந்திருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. அதனால கண்டிப்பா அதை எடுக்க மாட்டாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காததுக்கான ரீசன் நாட் பிகாஸ் இஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் வெல்ன்றனால கிடையாது. அபிஷேக் சர்மா இஸ் குட் ஏபிள் பெர்ஃபார்மர். அவர் வந்து அந்த இடத்துல இருக்காருங்கிறப்போ நிச்சயமா அதை வந்து நம்ம ஏன்னா அவர் இந்த ஃபார்மேட் ஆடுறாரு அபிஷேக் சர்மா. ஓகே, சோ எஸ்வி ஜெய்ஸ்வால் டெஸ்ட்ல ஆடுறாரு. சோ அவர் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் அப்படிங்கிறப்போ மேபி இந்த 3 ஃபார்மேட் இதுலாம் பார்க்கும்போது அபிஷேக் சர்மாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ஸ்டார்ட் சஞ்சு தான் ஆட போறாரு அப்படின்றது எனக்கு தோணுது. கில் வந்து எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி டவுன்ல ஆடுவாரா இல்ல அப்ப சஞ்சு டிலே ஆடுற போடுவாங்கறியா? நம்ம தலைமை பீடா சொல்ற மாதிரி தெரியாது, சஞ்சு சாம்சன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சஞ்சு சாம்சன் டீம் எடுக்க ஜிதேஷ் சர்மா டீம் எடுப்பாங்க. என்ன சொல்ல வர நீங்க புரியல? நான் சொல்றேன், நீ பேசு. நீ உன்னோட இது முடியும். ஓவரால் இந்த ஸ்குவாட் வந்து துபாய் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சொன்னா அதனால தெரியுது எனக்கு. துபாயை வந்து இவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராஃபியோட டெம்ப்ளேட் ஃபார்முலாவை இவங்க இது பண்ண போறாங்க. அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி ஸ்லோ ட்ராக்கு அதேதான். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஏசியா கப் வந்து இந்தியாவுக்கு வந்து மேக்ஸிமம் இந்தியா தான் அடிக்கும். இதுக்கு அன்னைக்கு ஒன் டே மிராக்கிள் தான் நடந்து ஒரு டீம் அண்டர்டாக்ல பர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டே தவிர மற்றபடி இந்தியா ஹஸ் பெட்டர் சான்சஸ் டு வின். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து 50-50 மார்க் பண்ணுவாங்க. இது வந்து 100% வந்து சாட்டிஸ்ஃபைட் டீமும் கிடையாது, ரொம்ப மோசமான டீமும் கிடையாது. நல்ல டீம், குட் டீம். அதாவது குட் டீம் டு பிளே, குட் டீம் டு வின் திஸ் கப். அது இது கேட்டியா? திஸ் டீம் இஸ் 100% பெட்டர் டீம் டு வின் திஸ் கப். அது எந்த சந்தேகமும் கிடையாது. பர்ஃபெக்ட் டீம். ஓகே, சோ ஐ திங்க் ஸ்குவாட பத்தி பேசிட்டோம். சோ மேபி இப்ப பிளேயிங் 11 நம்மளோட பிளேயிங் நீ கூட சாம்சன் ஆட மாட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீ எனக்கு இப்ப பிளேயிங் 11 விட நீ என்ன காம்பினேஷன்ல போறேன்னு எனக்கு இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் வரேன். நெக்ஸ்ட் கோர் ஐட்டமே அதுதான் கொண்டு வர போறேன். நீ சொன்ன சஞ்சு சாம்சன் ஆட மாட்டாங்க நான் சொல்றேன், நீ ஆடுவாங்கங்கற. சோ அத பத்தி இப்போ டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் T20 எந்த பிளேயிங் 11 ஆடுவாங்க இந்தியா அகைன்ஸ்ட் பாகிஸ்தானே வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் T20 ஐ திங்க் கம்மியான அந்த ஓமன் நினைக்கிறேன் அவங்களோட ஆடுறாங்க. சோ செகண்ட் T20 பாகிஸ்தானோட ஆடுறாங்க. சோ அவங்க கூட என்ன டீம் போவாங்க அது ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு பிரீஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் நோட்டபிள் ஒமிஷன்ஸ் இவங்க வந்திருக்கலாமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சோ நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? யூ ஸ்டார்ட் ப்ளீஸ். யூ ஸ்டார்ட். ஓகே, நீ பண்றதே எனக்கு தெரிஞ்சு நிறைய டிபேட் வரும் போல இருக்கு. கண்டிப்பா வரும். மர்ஃபி ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்றேன். இது எப்படா நீ செலக்ட் பண்ணலாம் அப்படி கேட்க போறான்னு நினைக்கிறேன். தோணுது. சொல்லு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓபனிங் அபிஷேக் சர்மா,
பிரின்ஸ் சுப்மன் கில். ம். ஓகே, ஸோ நம்பர் 3 and 4 வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கில் அவுட் ஆனானா சூரியகுமார் யாதவ் வருவார், அபிஷேக் சர்மா ஆடுனா திலக் வர்மா வருவார். 3 and 4 அவங்க தான். சரி. ஓகே, ஸோ ம். இங்க இருக்கிற என்ன இங்க பிரச்சனை தெரியுமா? ஸ்குவாட்ல பிக்கஸ்ட் வாய்டு வந்து நம்பர் 5. ம். நம்பர் 5 தான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் வாய்டு. அங்க யார் ஆட போறா? ஓகே, அதுக்கு வர நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வர 6 வந்து பாண்டியா. ஓகே, ம். 7 வந்து அக்ஷர் பட்டேல். அண்ட் தென் நம்பர் ம். 8 அது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். ஓகே, 9, 10, 11 வந்து வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷதீப் சிங் ஆர் குல்தீப் யாதவ். டிபெண்ட்ஸ் ஆன் த பிட்ச். ஓகே, ஓகே. ஹர்ஷதீப் சிங் இல்ல அந்த நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில பார்த்தோம்ல 4 ஸ்பின்னர் தியரி, அந்த மாதிரி இவங்க 3 ஸ்பின்னர் தியரி கூட போலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பிட்ச் கண்டிஷன்ஸ். ஓகே, சோ ம். இப்போ வந்து என்னோட ஸ்குவாட்ல பத்தி இப்போதைக்கு விக்கெட் கீப்பரே இல்ல. ஓகே, சஞ்சு சாம்சன் ஆமா. ஆடாதனால. சோ அதனால ஜிதேஷ் சர்மா கொண்டு வரணும். ஆனா ஜிதேஷ் சர்மாவை நம்பர் 8ல யூஸ்ஃபுல்லா நாங்க நம்பர் அது 8 நம்பர் 8 இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் நம்பர் 8 கொண்டு வந்துட்டு ஜிதேஷ் சர்மா நம்பர் 7, அக்ஷர் பட்டேல் நம்பர் 8 பேட்ஸ்மேனா. சோ அதான் இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் எல்லாம் ப்ராபபிலிட்டி நம்பர் போட்டு 5க்கு அதான் நம்பர் 5க்கு தான் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்காரு, இந்தியாஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்காரு, சிவம் துபே. தூபே வந்து நம்பர் 5 ஆட வைக்க போறீங்க. நம்பர் 5 அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2024 வேர்ல்டு கப்ல துபே தானே ஆடினாரு நம்பர் 5ல. ஆமா ஆமா ஆமா. அந்த டெம்ப்ளேட் தான் கொண்டு போறாங்களோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனா ஜிதேஷ் சர்மா நம்பர் 7 நம்பர் 8ல தான் வர சான்ஸ் இருக்கு. பட் ஆனா அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கம்மியாகும். ஓகே, ஒரு ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் கம்மியாகும் நம்பர் 6ல. பட் ஆனா இவங்க என்ன பேட்ஸ்மேன் ஹெவியா சொல்லுவாங்க போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆமா ஆமா, பட் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு முட்டு கொடுப்பாங்க என்னன்னா அபிஷேக் சர்மா கேன் பால், திலக் வர்மா கேன் பால்னு போட்டு அப்படி ஓட்டிடுவாங்க. இவன் ஒரு ஓவர் இவன் ஓவர் போட்டு சிவம் துபே ஒரு ஓவர் போட்டோம்னா ஹர்திக் பாண்டியா வச்சு அப்படியே ஓட்டிடலாம் அந்த 5th பவுலிங் ஆப்ஷனை. சோ அப்படி ஓட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா ஜிதேஷ் சர்மாவை நம்பர் 7 நம்பர் 8ல யூஸ் பண்றது எனக்கு அவ்வளவு, ஏன்னா ஆர்சிபிக்கு நம்பர் 6 தான் வந்தாரு. கரெக்டா, ரொம்ப டவுன் எல்லாம் ஆடல. ஆமா ஆமா பிரேம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா 5 6ல தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டா, சோ இதுதான் வாஷிங்டன் சுந்தர், அதுதான் நான் எக்ஸாக்ட் மிஸ் பண்றேன். ரிங்கு சிங்க்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த பிரச்சனையா இருந்திருக்கு. நம்பர் 8ல வாஷிங்டன் சுந்தர் போட்டுருக்கலாம், நம்பர் 5ல பாண்டியா, நம்பர் 6ல ஜிதேஷ் சர்மா போட்டுருக்கலாம். பிரச்சனையா இருந்திருக்காரு. இப்ப ஸ்பின்னரும் ஆச்சு, ஆல்ரவுண்டர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஹெவி யூனிட்டா தான் எனக்கு தெரியுது மர்ஃபி. இதுதான் என்னோட பிளேயிங் 11. நம்பர் 5ல துபே இருப்பாரு. ஓகே, 6 பாண்டியா, 7 அக்ஷர் பட்டேல் ஆர் ஜிதேஷ் சர்மா. ஆனா அக்ஷர் பட்டேல் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஏன் நம்பர் 8ல போட போறீங்க? அக்ஷர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா நம்பர் 7 தானே சொன்னேன். ஸ்குவாட்ல இல்ல, அதான் 18 புரியல அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அப்ப சஞ்சு ஆட மாட்டாரு உன்னோட ஸ்குவாட்ல. ஜிதேஷ் சர்மா நம்பர் 7, அக்ஷர் பட்டேல் நம்பர் 8, நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, 10 பும்ரா, 11 டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹர்ஷதீப் சிங் ஆர் குல்தீப் யாதவ். ஆக்சுவலி இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா சொன்னதுல இந்த ஸ்குவாட்ல? இதுல ஏன் வந்து நான் சொன்னேன்னா இப்போ இந்த ஆர்டர் தான் பிரச்சனை. நிறைய ஆர்டர் இப்ப மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. வந்து ரிங்குக்கு பதிலா சேயா சைடு வந்திருந்தேன்னா வச்சுக்கோ, நம்பர் 5 கரெக்டா வந்து உட்கார்ந்திருக்கும். பிரச்சனையே இருந்திருக்காது இது வரைக்கும். இப்போ துபே மாதிரி முன்னாடி அந்த 2023 ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கேக்கு போட்டு பொளந்தார், ஆறுச்சாமின் பேர் எடுத்தல. அந்த ஃபார்ம்ல இருந்திருந்தா கூட எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு. ஓகேன்னு இப்போ ஃபார்ம்லயே இல்ல. ஓகே, அது கூட ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்க. பட் எப்படி ஜிதேஷ் சர்மா நல்ல பிளேயர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, நல்ல பிளேயர். பட் சஞ்சு மிஸ் அவுட் ஆகுமா அப்படின்னு தோணுது. நீ சாம்சன் ஆடுறேன்னா எங்க ஆடுவே? நீ சாம்சன் ஓப்பனிங் தான் ஆடணும். கில் ஆட மாட்டே, கில் வைஸ் கேப்டன்யா. ஒன் டவுன் கில்ல நீ வந்து ஸ்குவாட் வந்து ரிமூவே பண்ண முடியாது. ஒன் டவுன் நீ கில் ஆட வைக்கணும். எனக்கு திலக் வர்மா மிஸ் அவுட் பண்ணிடுவாருன்னு தோணுது. டேய், இட்ஸ் நாட் ஃபேர் ரீசன். அது கன்ஃபார்ம் கரெக்ட் தான். நான் இல்லன்னு சொல்றேன். திலக் வர்மா இஸ் a very good player, very class player. திலக் வர்மாவை நம்பர் 5ல இருக்கணும். அவர் மறுபடியும் அவுட் ஆஃப் பொசிஷன்ல. திலக் வர்மா ஆல்ரெடி ஹி இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன்ல. ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து நிறைய அவுட் ஆஃப் பொசிஷன் தான் ஆடுறாரு. அப்படிங்கிறப்போ திலக் வர்மாவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் டவுன் ஃபார்ம்ல இருந்தாரு அப்படின்னாலுமே கூட திலக் வர்மா இந்தியன் ஜெர்சி வாஸ் பட் இந்தியன் டீமுக்கு அவர் ஒரு எக்ஸலன்ட் அசெட். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் தலைமை ரகமே வேற ரகத்துல ஆடி இருக்காரு. சோ திலக் வர்மா இஸ் an ஈஸி கோ இன்ங்கிற மாதிரி இருக்கு டீம்ல. இதுதான் இந்த காம்பினேஷன் தான் எப்படி இவங்க செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டிரைவிங் ஃபோர்ஸா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீ சொல்ற இப்ப ஜிதேஷ் சர்மாவே திருப்பி பின்னாடி வச்சு ஆடலாம்ப்பா, அது சான்ஸ் இருக்கு. ஜிதேஷ் சர்மா ஃபினிஷர் தானே, ஆர்சிபி ஃபினிஷிங் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் ஜிதேஷ் அவரை நீ கொண்டு வரலாம். கொண்டு வரது வேஸ்ட் தானே மர்ஃபி? நான் கேக்குறேன், சொல்லு. அவரு இன்னொரு தியரி நீ இன்டர்பிரட் பண்ணி பாரு. அக்ஷர் பட்டேல் ஃப்ரண்ட் டவுன்ல யாரோட ஆட வச்சா ஆடுவார்ல, ஆடி இருக்கார்ல. ஆக்சுவலா யார் கீழ கொண்டு வருவா? ஜிதேஷ் சர்மா நம்பர் 8 அப்போ ஆட வைக்கலாம்ல. நமக்கு பேட்டிங் டெப்த் வரும்ல.
நான் ஏன் சொல்றேன்னா நம்ம பேட்டிங் டெப்த்துக்காக தான் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா this is 20 ஓவர் மேட்ச். நம்ம இட்ஸ் கம்ப்ளீட்லி பேட்ஸ்மேன் கேம் தான். இது கண்டிப்பா இருக்க போகுது. இது பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியா மாறலாம் பேஸ்ல பிச் கண்டிஷன்ஸ், நம்ம ஸ்பின்னர்ஸ் உடைய அந்த ட்ராக் அதெல்லாம் வச்சு பண்ணலாம், கரெக்ட் தான். பட் பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவை டீமுக்கு ஜெயிக்கிறவங்க இருக்கு. நம்ம யோசிச்சாகணும். அக்ஷர் பட்டேல மேல கொண்டு வரேன்னு சொல்லு. எனக்கு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா அக்ஷர் பட்டேலே நம்பர் 5 ஆட வைப்பேன் நானு. 3 ஃபினிஷர் வச்சுக்கோ. ஹர்திக் பாண்டியா ஃபினிஷர், இவர் ஃபினிஷர், ஜிதேஷ் சர்மா ஃபினிஷர், 6 வந்து ஃபினிஷர்ஸ் வச்சு தள்ளு. தூபே ஃபினிஷிங்ல போடு. அதுதான் அது அப்படிதான் யோசிச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 இல்ல உங்களுக்கு ப்ராப்பர் ஃபினிஷர் வேணும். ரிங்கு சிங் ஆடுங்க இன் பிளேஸ் ஆஃப் சிவம் தூபே. ஒரு பேஜுக்கு சொல்றேன். 5 பட் ஆனா ஆல் ரவுண்டிங் மிஸ் ஆகலடா. ரிங்கு சிங் பவுலிங் பண்ண மாட்டாங்க. சிவம் தூபே ஒரு 1 or 2 சிவம் தூபே ஒரு ஓவர் வச்சு தாட்டலாம், அவ்வளவுதான். இப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறோமா நம்ம டீம்ல எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீ சொல்லிருக்க? நீ சொன்ன டீம்ல பும்ரா, நான் சொன்னதுல ஒண்ணே ஒண்ணுதான் ஸ்பெஷலிஸ்ட் பும்ரா. அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர். நான் 3 ஸ்பின்னர் தியரி நான் போறேன். கரெக்ட். 12 ஓவர் ஸ்பின்னா. துபாய்ல குல்தீப் யாதவ், வருண் சக்கர், அக்ஷர் பட்டேல். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? நம்பர் 5th பவுலரா ஹர்திக் பாண்டியா வராரு. 6th பவுலரா தான் ஹர்திக் பாண்டியா வரணும், கரெக்டா? ஆனா 5th பிரைமரி பவுலரா வராரு. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா நம்பர் 8ல பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்மா 4 ஓவர்ஸ் போட்டாங்க பேட்ஸ்மேன் ஆடுற நீங்க. அது எக்ஸாக்ட்லி இப்போ அதான் இப்ப இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா அடி வாங்கிட்டாரு, 2 ஓவர் 40 ரன் போயிட்டாரு, யார வச்சு தள்ளுவ? தூபே, அபிஷேக் சர்மா இவங்க வச்சுதான் நீ ஓட்டணும். பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க இந்தியா. ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ். தூபே அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ். அந்த வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா மிஸ் பண்ணாங்க இந்த இதுல. நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தா யூ கேன் கேரண்டி தட். ஏன்னா இங்கிலாந்துல சூப்பரா பவுலிங் ஆல்ரவுண்டர் பேக்ட் டீமா இருக்கே சொன்னது கிட்டத்தட்ட. ஆனா என்ன ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அதிகம். அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர், ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர், சிவம் தூபே ஆல்ரவுண்டர். இதுக்கு மேல என்ன ஆல்ரவுண்டர் வேணுங்கிற மாதிரி இருக்கு. 3 ஆல்ரவுண்டர். என்னதான் ஆல்ரவுண்டர் இருந்தாலும் they are a batting oriented all-rounders, not a proper all. Only ஹர்திக் பாண்டியா தான் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். அக்ஷர் பட்டேல் இஸ் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் தான். அக்ஷர் பட்டேல் கொண்டு வரல. அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா விட்டு அவங்க 2 தூபே வந்து நான் ஒத்துக்கிறேன். he is a batting all-rounder. அவங்க 2 பேரும் 8 ஓவர் போட்டுறலாம். நான் அதுல क्वेश्चंஸே இல்ல. சாரி, ஹர்திக் பாண்டியா கூட போல ஒரு எக்ஸ்டெண்ட் 3 hours மினிமம் போட்டுருவாரு ஹர்திக் பாண்டியா, ஓகேவா? பட் ஆனா இந்த தூபே இவங்க எல்லாம் வச்சு உன்னால ஒட்ட முடியுமா? நான் தான் கேக்குறேன். பேலன்ஸ் இன்கேஸ் யாராவது ஒரு பவுலர்ஸ் இன்ஜுரி வந்துச்சு, அடி வாங்கிட்டாங்கன்னா உன்னால வந்து பவுலர்ஸ் வச்சு உன்னால கரெக்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியுமா? அதான் क्वेश्चन. அதுலதான் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம நம்ம வந்து 3 ஸ்பின்னர் தேரியில போறது அப்படிங்கிறது குவைட் சேலஞ்சிங் தான் அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா குல்தீப் யாதவ் டிராப் பண்ணிட்டு அர்ஷதீப் சிங் ஆடும். குல்தீப் யாதவ் மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, துபாய் கண்டிஷன்ஸ்ல ஆடும்போது இந்த மெயின் மேட்சஸ்ல எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவையும் ஐ திங்க் இந்த பிச்சு தான் சொன்ன இங்க வந்து பிளே பண்ண போறோம். ஓபனா டு பி ஃபிராங்க் ஏங்கோன், அதாவது இந்த பிச்சுக்காக தான் நம்ம இந்த டீம் செலக்ட் பண்ண போறோம். அதான் பாயிண்ட் சொல்ல போறோம்னா. கரெக்டா? எந்த பிச்சு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத பொறுத்துதான் நம்ம டீமோட அன்னைக்கு 11 டிசைட் ஆகும்னு தோணுது எனக்கு. என்ன இங்க ஒரே ஒரு பிரச்சனை, இப்ப இந்த ஆர்டர் செட்டில் டவுன் ஆன ஒரு ஆர்டரா இவனுக்கு விளையாட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஹர்திக் பாண்டியாவை வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபினிஷர் பிரச்சனை கிடையாது. ஜிதேஷ் சர்மா ஃபுல் ஃபிளெஜ் ஃபினிஷர் யூஸ் பண்ணணும். சிவம் தூபே ஃபுல் ஃபிளெஜ் ஃபினிஷர் யூஸ் பண்ணணும். இங்க they don't have time to என்ன சொல்றது, வெயிட் பண்ணி பொறுமையா பாக்குறதுக்கு டைம்ல உங்களுக்குலாம் இல்ல. நீ சொன்ன மாதிரி எனக்கு தூபே எனக்கு வேணும்னா ரிங்கு சிங் ஆடிட்டு போயிடலாம். நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 7 ரிங்கு சிங், 8 அக்ஷர் பட்டேல் அப்படி ஆடிட்டு போயிடலாம். என்னடா 8 வந்து அக்ஷர் பட்டேல் ஆடுறா? அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் முன்னாடி நீ எப்படி கொண்டு வர 5 யார் நம்பர் 8 5 8 யார் ஆட வைப்ப? எனக்கு பதில் சொல்லு. இந்த ஸ்குவாட்ல குட் நீ சொல்லு. நீ நேத்து நீ இவ்வளவு நேரம் பேசிட்ட. குட் நீ சொல்லுப்பா, இவங்க டீம் சொல்லு, யார் ஆட வைப்ப நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நம்பர் 5ல வந்து அக்ஷர் பட்டேல் தான் ஆப்டிமல் சாய்ஸ்னு நினைக்கிறேன். அவரு நீ ப்ரோமோட் பண்ணிரு அக்ஷர் பட்டேல நம்பர் 5க்கு. நம்பர் 5 ஆடலாம்னு இருக்கேன். அப்புறம் யூசுவல் நீ சொன்ன மாதிரி அதே ஸ்குவாட்ல கொண்டு வரலாம். 6 யாரு? 6 பாண்டியா. 6 பாண்டியா அது சேஞ்ச் இல்ல, கண்டிப்பா பாண்டியா. 7 வந்து 7 8 யாரு? 7 வந்து மோஸ்ட்லி ஜிதேஷ் சர்மா வர வாய்ப்பு இருக்கு. ஜிதேஷ் சர்மா எடுத்தாங்கன்னா ஸ்குவாட்ல எடுத்தாங்கன்னா. ஓகே 8 வந்து பவுலர்ஸ் வருவாங்களா, வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் யாரு, குல்தீப் யாதவ் இருக்காருல்ல, குல்தீப் யாதவ் இருந்தாரு. அப்ப நீ வந்து 7 பேட்ஸ்மேன் தியரியில போறியா? அப்ப 7 பேட்ஸ்மேன் 5 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போறியா நீ? ஆமா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மர்ஃபி, இது எனக்கு மர்ஃபி சொன்ன மாதிரி அது வந்து அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பர்டிகுலர் பிட்ச் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க கண்டிப்பா.
எனக்கு கண்டிப்பா 3 ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நீ எடுத்திருக்காங்கன்னா சொல்ற கண்டிப்பா அது ஏதோ ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல ஒரு அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாம உனக்கு ஸ்டாண்ட் பைலயே மாத்திரம் ஒரு ஸ்பின்னர் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வச்சிருக்கீங்க மீனா. ஆமா 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 வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்காரு. சுந்தர் தான் இருக்காரு. அப்போ வந்து ட்ராக் வந்து கன்ஃபார்ம் ஸ்பின் ட்ராக் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க வந்து நல்லா ம். கட்டான மாதிரி இந்த பிச் தான் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. துபாய் வந்து ஆல்ரெடி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ், ரொம்ப ஸ்லோ ட்ராக் தான் அது. ம். அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் ப்ளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட அப்படிங்கிறப்போ பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினான நிறைய பேட்ஸ்மேன்ஸ் மிஸ் ஆகுறாங்க. செகண்ட் மேட்ச் பாகிஸ்தானோட, ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த நெய்பரிங் நேஷன்ஸோட தான் ஆடுறாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் மேபி அந்த புதுசா ட்ரை பண்ணி, செகண்ட் மேட்ச் நீ பாகிஸ்தானோட மட்டும் நல்லா ஃபுல் கன்ஸா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்குவாடோட போவாங்கன்னு நினைக்கிறேன். பும்ரா ஆட மாட்டான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் தான் பும்ரா ஆடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, ராணா ஆட மாட்டாரு. ராணா டவுட் எனக்கு ராணா ஆட மாட்டாரு அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொல்றதை விட, இது எப்படி இந்த டீம் வந்து விட ராணா பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கங்கறியா நீ இந்த இதுல? கம்பீர் கொடுக்க சான்ஸ் இருக்குப்பா, அவர் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் கேக்குறேன், ஹர்ஷதீப் சிங் நீங்க எத்தனை மேட்ச்க்கு நீங்க ஆட வச்சிருக்கீங்க? ஹர்ஷதீப் சிங்க எடுத்துட்டு போய் ஸ்குவாட்ல ஓடிஐல ஆடல, ஒத்துக்கிறேன். ஓடிஐல வந்து லிமிடெட் சான்ஸ் தான் இருந்தாங்க. பட் ஆனா T20ல கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்கல. பும்ரா இல்லாதப்ப அவர் தான பிரைமரி ஃபாஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. ஹி இஸ் a fantastic bowler. நான் என்ன சொல்றேன், அவர் செம பவுலர் பவரு. சுர்ரு ஏத்துவாரியா. திரும்ப நான் சொல்றேன், நான் போன வீடியோ சொன்னேன், இந்த வீடியோ சொல்றேன், 2024 வேர்ல்டு கப் மறந்துடாதீங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ். மறந்துடக்கூடாது. பும்ராவுக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவல் கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த ஓவர் அவன் போட்டனாலதான் கடைசி ஒரு ஹர்திக் பாண்டியா வந்து முடிச்சு கொடுத்தாரு மேட்ச. முடிச்சது ஸ்கோர் பயங்கர டஃபா போயிடுச்சு. 24 ரன் 24 பால் இருந்த கண்டிஷன்ல இருந்து ஒரு டீம் தோக்குதா சவுத் அவங்கதான் தோக்க முடியாது, யாரையும் அந்த இடத்துல தோக்க முடியாதுங்கிற மாதிரி நிலைமை அது. அப்படிங்கிறப்போ இப்போ இதுல என்ன இந்த டீம் நம்ம திரும்ப இந்த டீம்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா, இந்த காம்பினேஷன் எப்படி நம்ம பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. வந்து சுப்மன் கில் அவரோட இன்க்ளூஷன் ஏற்கனவே நான் சொன்னேன்னா, சுப்மன் கில்ல வந்து இவங்க வந்து 3 ஃபார்மேட் கேப்டன்சிக்கு கொண்டு வரக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் தெரிஞ்சிருச்சு. they are going to push him no matter what அப்படிங்கிறது அது வந்து தப்பு கிடையாது. he is a very good potential player தான், இல்ல நான் சொல்ல. ஆனா இப்ப அதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இப்ப நீ வந்து சுப்மன் கில் அவர்களை 2 ஸ்பாட்ல ஆட வைக்க முடியும். 2 தான். ஒண்ணு நீங்க சஞ்சு சாம்சன் ஆடணும்னா சுப்மன் கில் 1 down ஆடணும், சரியா? திலக் ஆடணும்னா சுப்மன் கில் ஓப்பனிங் ஆடணும். எப்படி? இவ்வளவுதான், வெரி சிம்பிள். அங்கேயே ஒரு நீ வந்து லோ டவுன் ஆடுற சொல்றேன், நான் மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்ல சொல்றேன். 2 விஷயம். சஞ்சு சாம்சன் இந்த டீம்ல ஆடணும் அப்படின்னு சொன்னா, இல்ல சஞ்சு லேட்டர் பார்ட் ஆஃப் இது ஆட வைக்க முடியுமா? அவர் அந்த மாதிரி ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். ஓடிஐல வேணா இந்த பொசிஷன் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். மத்தபடி T20 அந்த பொசிஷன் சவுத் ஆப்பிரிக்கால. பட் ஆனா T20ல எல்லாம் அந்த சிம்பிள் மர்ஃபி சுப்மன் கில் வந்தாலும் கூட அந்த வைஸ் கேப்டன் கொடுத்துட்டாங்க மர்ஃபி. அதனால அவர் டீம் விட்டு எடுக்கவே முடியாது மர்ஃபி. சுப்மன் கில் கன்ஃபார்மா ஆட போறாருப்பா, அது தெரிஞ்சு போச்சு. வைஸ் கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா 3 ஃபார்மேட் கேப்டன் பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா ஆடுவாரு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா இந்த டாப் 4 ஓகே இப்படிதான் இருக்க போகுது. அடுத்தது நம்பர் 5 அக்ஷர் பட்டேல். என்ன கேட்டா 5 வந்து அக்ஷர் பட்டேல் ஆடுவாரு. ஏன் தெரியுமா சொல்றேன்? அக்ஷர் பட்டேல் இஸ் பெஸ்ட் ஸ்பின் ஹிட்டர். ஓகே, அது நம்பர் 5 அப்படிங்கிற இடம் அதேதான் சொல்லுவாங்க. தூபே எடுத்ததுக்கு தூபே ஸ்பின் 5ல தூபே ஆர் அக்ஷர் பட்டேல் 2 பேரும் யாராவது தான் ஆடுவாங்க டெஃபினட்டா. ஒண்ணு டைம்ல சிக்ஸர் தேவைப்படுது அப்படின்னா 6 தூபே தான் ஆக்கி விடுவாங்க, சரியா? அந்த டைம்ல நல்லா நின்னு ஒரு மாதிரி பிரெசிஷனா இந்த கேமை கொண்டு போகணும், பர்ஃபெக்டா ஆடணும் ஒரு பிளேயர் வேணும், அக்ஷர் பட்டேல் கரெக்டா நேரத்தை அக்செப்ட் பண்ணுவாரு. அக்ஷர் பட்டேல் 2 கிளட்சுமே கரெக்டா போடக்கூடிய ஆள் தான். இந்த 5ல தூபே அக்ஷர் பட்டேல்பா. அக்ஷர் பட்டேல் ஸ்குவாட்ல இருப்பாரு, தூபே வந்து கண்டிப்பா இருக்க போறாரு, அது சந்தேகம் கிடையாது. இல்ல ஸ்பினிட்டிங் அதெல்லாம் போதும் இருக்கிறது, நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ஒருவேளை அக்ஷர் பட்டேல் 5ல இறக்கி விட்டாங்கன்னா ரின்கு சிங் வந்து லோட் வந்து ஆறலாம் வந்துருவாரு. சொல்ல புரியுதா? அக்ஷர் பட்டேல் இஸ் பீன் ப்ரோமோட்டட் டு 5. நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா, ரின்கு சிங், அப்படி போகும். ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் அண்ட் ரின்கு இப்படி வரும். ஆனா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம நம்ம நம்பர் 8 எல்லாம் எனக்கு ஓகேவா தெரியலடா மர்ஃபி. காட் நோஸ், எனக்கு தெரிஞ்சது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ரின்கு நம்பர் 8 மர்ஃபி. I don't think. Okay, சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா, நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க கரெக்ட்டா இந்த ஸ்குவாட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம முன்னாடி போன வீடியோலயே ப்ரீ வீடியோலயே பத்தினா யார் இருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தோம். சோ அத பத்தி யார் மிஸ் ஆனா நான் சொல்றேன், சரி? அத பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஓகேவா? சோ மர்ஃபி, சோ ஃபர்ஸ்ட் பிளேயர் சரியா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஓகே, சோ அவர் என்ன தப்பு பண்ணாரு?
பேக்கப் ஓபனர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் எந்த தப்புமே பண்ணலப்பா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அபிஷேக் சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்காரு அங்க ஃப்ரண்ட்ல. ஓகே, ஃப்ரண்ட் ரன்னரா ஹீஸ் பிளேயிங் திஸ் ஃபார்மேட் ஃபார் லைஃப்ங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மாலாம். அவர் வந்து இந்த ஃபார்மேட்ல பிஸ்தா பிளேயர். அவர் வந்து அவர் இடத்த ப்ரூவ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சிட்டாரு. ஓகேவா, இது வந்து எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபால்ட்டோ இதோ கிடையாது. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அபிஷேக் சர்மாங்கிறப்போ தேர் இஸ் நோ என்ன சொல்றது. இப்போ வந்து அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டு எஸ்வி ஜெய்ஸ்வால போடுற மாதிரியான சான்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் அங்க கிளியர் கட்டா சாலிடா இருக்கு அந்த சைடு. ஒரு பக்கம் துவம்சம் பண்ற மாதிரி இந்த ஃபார்மேட்ல பர்ஃபெக்டான பிளேயர் அபிஷேக் சர்மாங்கிறனால அவர் எடுக்க முடியாது இப்போ இந்த டீம் விட்டு. அதான் பாயிண்ட். அண்ட் எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிளேயர். நிறைய இதுல மத்த ஃபார்மேட்ஸ்ல ஆடிக்கு இவரு இந்த ஃபார்மேட் தான் ஆடிட்டு இருக்காரு. ஆடட்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ அப்போ வந்து ஐபிஎல் அடிக்கிறதுக்கு வேல்யூவே இல்லையா மர்ஃபி? ஏன்னா 2-3 சீசனா ஒரு 500 ரன்ஸ் மேல அடிச்சிட்டு இருக்காரு. சோ ஒரு பிளேயரோட நீ தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு வச்சுக்கோ, நீ என்ன நினைப்ப அந்த டைம்ல? என்னடா நான் பண்றது, டெஸ்ட்லயும் நான் அடிக்கிறேன், ஓடியில சான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேக்கப் தான் எடுத்துட்டு போறீங்க, ஐபிஎல்லையும் நான் பர்ஃபார்ம் சீசன் 500 ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்கேன், டீம்ல ஸ்குவாட்லயே எடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்னதான் பண்ணணும் டீமுக்குள்ள வரக்கு, டொமஸ்டிக்லயும் நான் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருக்கேன், நான் என்னதான் பண்ணணும் டீமுக்குள்ள இருக்கு சொல்லு. ஒரு பிளேயர் மைண்ட் செட்ல அதே மாதிரி தான் ஸ்ரேயஸ் ஐயரும் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பிளேயர் பத்தி அதை பத்தி சரி சொல்லி ஸ்ரேயஸ் ஐயர் ரிட்டன்ஷனுக்கு அப்புறம் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்தார்ல 2024 சாம்பியன், அது வந்ததுல இருந்து 2025 ஆக்சுவலி அந்த கம்பேக்ல இருந்து எல்லாமே வின் பண்ணி டொமஸ்டிக்ல எல்லா ட்ராஃபி வின் பண்ணாரு. ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அவர் என்ன தப்பு பண்ண 600 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் an average of 50. அவங்க ரெண்டு பேரு என்னதான் தப்பு பண்ணாங்க சொல்லு? எப்படிதான் டீமுக்குள்ள வருது நீ சொல்லு மர்ஃபி. எஸ்வி ஜெய்ஸ்வால் அவருடைய கேஸ் வேற. ஏன்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து இந்த டீம்ல இல்ல, ஆனா மத்த டீம்ல எல்லாம் இருக்காரு. இந்தியா டீம்ல ஆடிட்டு தான் இருக்காரு. தலைவர் ஸ்ரேயஸ் ஐயருடைய கேஸ் வந்து இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான், இல்லைன்னு சொல்லல. நல்ல பிளேயரு, அவருக்கு சான்ஸ் கிடைக்க வேண்டிய இதுலதான் இருந்தாரு, நல்லா ஆடி இருக்காரு. ஹி டிசர்வ்ஸ் தி சான்ஸ் இன் திஸ் டீம் அப்படின்னாலுமே நம்ம திரும்ப சொல்ற மாதிரி தான்ப்பா, இது எப்படி போட்டாலும் இந்த இடத்துல வந்து ஆடுறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஆடுற பிளேயர்ஸ் இங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப திலக் வர்மா தூக்க முடியுமா டீம் விட்டு? யோசிச்சு பாரு, கஷ்டம். நல்ல பிளேயரு. சூரியகுமார் தூக்க முடியுமா? கேப்டன், நல்ல பிளேயரு, T20 டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். இந்த மாதிரி நிறைய சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கிறதுனால நல்ல பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்காம போயிடுது. அதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. சரியா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல பிளேயரு, சூப்பரா. ஐ திங்க் ஹி டசன்ட் ஹேவ் எனிதிங் டு ப்ரூவ் ரைட் நோங்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்ன பண்ணணும் இந்தியா டீமுக்குள்ள நான் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இன்னுமே நல்ல ஒரு சூப்பர் கிளாஸ் பிளேயர். அவரை வந்து நம்ம கொஸ்டினே பண்ண வேண்டாம். அபிஷேக் சர்மா இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்க்கு கம்பீருக்கு தேவை இந்த டீமுக்கு. அதனாலதான் அபிஷேக் சர்மா டீம்ல இருக்காரு. அவரை மாதிரி அந்த அக்ரெசிவ் அப்ரோச் கொண்டு ஒரு பேட்ஸ்மேன் வேண்டும். அதுதான் பாயிண்ட். அந்த அக்ரெசிவ் எஸ்வி ஜெய்ஸ்வால் அக்ரெசிவ் தான், ஆனா இவர் அல்ட்ரா அக்ரெசிவ். அதான் பாயிண்ட். இது சீக்கா ஒரு இதை சொல்லுவாரு, சீக்காவா யாரோ ஒருத்தங்க ஒரு பெரிய பிளேயர் சொல்லுவாங்க, ஒரு பாலுக்கு 4 ரன் வேணும் 6 ரன் வேணும். அபிஷேக் சர்மால ஒரு பால் 10 ரன் கேட்டா கூட 10 ரன்னுக்கும் ட்ரை பண்ற பிளேயர். ஓகேவா, சோ அந்த மாதிரி அல்ட்ரா அக்ரெசிவ் பிளேயர். சோ அவருடைய அந்த இது வேணும், அந்த கேரக்டர் வேணும் இப்போதைக்கு இந்த டீம்ல. அப்படிங்கறதுனாலதான் அபிஷேக் சர்மா கெட்ஸ் தி சான்ஸ் அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் வெரி வெல். அதான் பாயிண்ட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட அக்ரெசிவ் இருக்கு, பட் ஆனா he knows he's matured, he knows when to attack, when to defense. சுப்மன் கில் எனக்கு என்ன பிரச்சனைனா, முன்னாடி இந்த லாஸ்ட் இயர் ஃபுல்லா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா வந்து பிளிட்டரிங் ஸ்டார்ட்ஸ் கொடுப்பாங்க கரெக்டா. 5 ஓவர்ஸ்க்கு 60, 3 ஓவர்ஸ்க்கு 50 அந்த மாதிரி. இப்போ சுப்மன் கில் உள்ள வந்தனால அந்த ஸ்டார்ட் இந்தியாவுக்கு வருமா? ஏன்னா சுப்மன் கில் ஸ்டார்டிங்ல டைம் எடுத்து தான் ஆடுவாரு. கரெக்டா, பால்ஸ் அதுக்கப்புறம் தான் அடிக்க போகும். சோ அந்த ஸ்டார்ட்ஸ் வருமா? அது கொஞ்சம் இந்தியன் டீமோட அந்த செட்டப்பவே கொஞ்சம் இது மாத்துதுல. எனக்கு இப்பவுமே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. என்னன்னு கேட்டேன்னா, ஐ திங்க் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இப்பவும் சுமன் கில் 1 டவுன்ல தான் எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு லைட்டா தோணுது. ஆனா வந்து இது 1 டவுன்ல கால் பண்றது என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்ப திலக் வர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், சூரியகுமார் யாதவ் ரைட் ஹேண்டர். இப்போ இங்க யார் அவுட் ஆகுறாங்களோ வச்சுதான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சுப்மன் கில்ல அந்த பிளேல கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா அவரும் ரைட்டு, அடுத்த வர சூரியகுமார் ரைட்டு அப்படிங்கிறப்போ ஒரு ரைட் ஹேண்டட், அதுக்கு அடுத்து அக்ஷர் பட்டேல் வராது. மேபி எனக்கு என்னமோ கம்பீர் வந்து இதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாரோன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒன்று பண்ணுவார் பாருங்க, எனக்கு என்னமோ தோணுது லைட்டா. சுப்மன் கில்ல வந்து ஓப்பனிங் ஆட வைக்க போறாங்களா? இது வந்து ஒன்னு வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஃபார்ம்ல போகணும். இந்த குஜராத் டைட்டன்ஸ் அப்படி சாய் சுப்மன் கில் 2 பேருமே கிளாஸ் பிளேயர், கிளாஸ் சி ஆர்டர் பிளேயர். அந்த மாதிரி கொண்டு போறாங்களா, இல்ல வந்து ஒரு பக்கம் அக்ரெசிவ் போதும், ஒரு பக்கம் ஒருத்தர் நிதானமா ஆடுறதுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்ச இப்போ கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. சஞ்சு அண்ட் அபிஷேக் 2 பேருமே அடிச்சா கர்ணம் தப்பினா மரணங்கிற மாதிரி அடிப்பாங்க 2 பேருமே. அப்படிங்கிறப்போ மேபி எப்படி இது பண்ண போறாங்கிறது அதான் சொல்ற பாத்தியா, காம்பினேஷன் இஸ் கோயிங் டு பி பிளேயிங் அ வெரி குரூஷியல் ரோல் இன் திஸ் கப். இந்த ஸ்குவாட்ல எப்படி இந்த காம்பினேஷன் செட் பண்ண போறாங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது எல்லா பக்கமும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
அவங்க ஆர்டர்ஸும் கரெக்டா வரணும், அந்த ஆர்டர் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே ஹொலிஸ்டிக்கா முடியணும். அதுதான் இந்தியாவுக்கு தேவை. ஓகே. சோ குண மர்ஃபி ஒரு பேர் எழுத்தா நடுவுல பேசும்போது சாய் சுதர்சன் அவர் என்ன தப்பு பண்ணார் மர்ஃபி? மர்ஃபி அண்ட் குண் நீங்க சொல்லுங்க. 700 ரன்ஸ் போன சீசன்லயும் அவர் 600 அடிச்ச, இந்த சீசன்ல 700 பிளஸ். அவர் என்ன தப்பு பண்ணாரு குண்? அதான் மப்பி சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு பொசிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம சொன்ன எல்லாருமே வர்த்தி ஒப்பனன்ஸ் தான். கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கு நல்லா ஆடுவோம். ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் சீரீஸுக்கும் இந்த பர்டிகுலர் பிச்சுக்கும் இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸுக்கும் எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அது பேஸ் பண்ணி தான் செலக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு இது வந்து கஷ்டமான ஒரு இதுதான். கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் ஆக்சுவலி இந்த ஐபிஎல்ல ஃபினாமினல் ஆடி ஆரஞ்ச் கேப்ல ஆரஞ்ச் கேப்ல ஆடி இருக்கு. ஸோ கண்டிப்பா அது ஒரு பெரிய தான். ஆனா இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அபிஷேக் சர்மா இன்னும் பெட்டரா இருக்கும் தோணி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா சுப்மன் கில் வந்து விட்டு போக முடியாது. கண்டிப்பா அவர் வைஸ் கேப்டன் சொன்ன மாதிரி. ஸோ தட் வுட் பி இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்க. மர்ஃபி இன்னொன்னு எனக்கு பிளேயர்ஸ் செலெக்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குதோ. சில பிளேயருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாச்சு, சில பிளேயருக்கு இவன் தானே சரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது செலெக்ஷன்ஸ் பார்த்தா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி பிளேயர்ஸ். உங்களுக்கு தெரியும் யாரை நான் சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சு, உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ஸா ஓகே இதுதான் கிரைட்டீரியா. ஓகே இவ்வளவு ஐபிஎல் ஆடி இருக்கும், இவ்வளவு எவரேஜ் வச்சிருக்கேன், இந்த மாதிரி வச்சிருப்பாங்களா கரெக்டா ஒரு செலெக்ஷன்ஸ் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா பிளேயருக்கும் அது ஈக்குவலா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மர்ஃபி. இப்போ 3 பிளேயர் சொன்னோமா, எனக்கு அதனால இவங்க மிஸ் அவுட் ஆகிறாங்களோன்னு எனக்கு தோணுது மர்ஃபி. சில பிளேயர் வந்து ஃபேவரட் பிளேயர்ஸ், இவர் தான் ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு இருக்கணும், கொஞ்சம் பிட் நாச் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே டீமுக்குள்ள வராம எனக்கு என்ன பயமா தெரியுமா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அந்த ஒன்லி டெஸ்ட் பிளேயர் ஆக்கிடுவாங்களோ. நீ கூட நம்ம ஞாபகம் இருக்கா ப்ரிவியூஸ்ல இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் அப்ப கூட நீ சொல்லிட்டு இருந்த இந்த எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால எல்லா ஃபார்மேட்ல ஆட வைக்கணும், ஒன்லி டெஸ்ட் பிளேயரை மட்டும் அவர் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த மாதிரி என்ன ஆக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஒன்லி டெஸ்ட் மட்டும் தான் நீ கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிகாஸ் நிறைய அண்டர் ரேட்டட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருக்காங்க கரெக்டா. டெஸ்ட் மட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி ரஞ்சி ஆடி ரிட்டையர் ஆங்க. 50 எல்லாம் ஆவரேஜ் வச்சவங்க இந்தியா டீமுக்குள்ள வராம அப்படியே போயிருக்காங்க கரெக்டா. அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் ஆடி வரும் T20 ஒன்லி ஐபிஎல் மட்டும் ஆடிட்டு போய் வரும். சோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மர்ஃபி. இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா எனக்கு கொஞ்சம் பயஸ்டா இருக்கிற மாதிரி தோணுது சில செலக்ஷன்ஸ் பார்த்தா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து ஹானஸ்டா ஒத்துக்கணும் சொன்னாங்க. என்னன்னா செலக்ஷன் அப்படின்னு இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்துன்னு கிடையாது, எப்பவுமே அந்த ஒரு பயாஸ்னஸ் இருக்கும் எல்லாத்துலயுமே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, இது வந்து ஒரு கோச், ஒரு கேப்டன், ஒரு செலக்டர், இது மாதிரி அந்த சேர்மன் ஆஃப் செலக்ஷன் பேனல் கமிட்டி, இது எல்லாத்துலயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டிசம் நிச்சயமாக அந்த டீம்ல இருக்கும். இந்த பிளேயர் எனக்கு இருந்தா கம்ஃபர்டபிள், இந்த பிளேயர் எனக்கு ஆடினாங்கன்னா என் டீம்ல இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா நீ புதுசா ஒரு பர்சன் கிட்ட ஒரு புதுசா ஒரு டீம்ல எடுத்துக்க ஒரு ஒர்க் எதை வேணும் எடுத்துக்கலாம். புதுசா ஒருத்தங்க கிட்ட நீ அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணி இல்ல வந்து ஒரு புது ஃப்ரெஷ் ஃபுட் ஆஃப் டேலண்ட் நீ எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த இருக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங்கா அவங்க கூட ஏற்கனவே முன்னாடி ஜெல்லான உனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கக்கூடிய பீப்புளோட நீ ஈஸியா வந்து அவங்களோட நீ வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அப்படிங்கிற சமயத்துல இது வந்து நிச்சயமாக இதுல பயஸ் இருக்கும் கேட்டா 100% இருக்கும். மோர் தேன் டேலண்ட் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா சின்ன சின்ன பயசஸ் கண்டிப்பா அந்த செலக்ஷன்ல கண்டிப்பா தென்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்துல பாத்தோம் பீப்புள்ஸ் கேப்டன் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவட்டமா சில நேரங்களில் தெரியும். தோனி வந்து கேப்டன்சில இருக்கும்போது சிஎஸ்கேவோட அந்த ஒரு ஃபிளேவர் வந்து இந்தியன் டீம்ல கொஞ்சம் தெரியும். அஸ்வின், ரெய்னா, ஜடேஜா இவங்கெல்லாம். அடுத்து ரோஹித் சர்மா கிட்ட விராட் கோலி கேப்டன்சி போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஆர்சிபி பிளேயர்ஸ் ஆடினாங்க. ஏன் முகமது சிராஜுக்கு வந்தார் உள்ள, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்க்கு உள்ள சான்ஸ் கொடுத்தாங்க அந்த டைம்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்சிபி பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டு போயிருக்காங்க இந்தியா டீம்ல. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பின்னிலா கூட வந்தாரு, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க உள்ள வந்துட்டு போனாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்த பிறகு நீ நல்லா நோட் பண்ண சூரியகுமார் யாதவ் வந்தாரு, அவங்க நல்ல பிளேயர்ஸ். சூரியகுமார் யாதவ் நல்ல பிளேயர் கிடையாது, அப்படி கிடையாது, சூப்பர் பிளேயர்ஸ். ஆனாலும் அவங்களுக்கு அப்ப கிடைக்காம இப்ப சூரியகுமார் யாதவுக்கு விராட் கோலி கேப்டன்சி கிடைக்கவே சான்ஸ். ஞாபகம் இருக்கா? அது கூட ஒரு ரைவல்ரி மாதிரி பேசப்பட்டிருந்த காலகட்டங்கள் கரெக்டா. அவருக்கு எப்ப சான்ஸ் கிடைச்சது? ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்து சூரியகுமார் யாதவ் டீம்ல வந்துட்டாரு. ரொம்ப லேட் டெபியூ தான் இந்தியாவில் கரெக்டா. இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம்ல ஆடாம இருந்து அவர் ரொம்ப அவர் மன வெற்றி தான் வந்து அவர் காமிச்சு ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான விஷயம். அப்ப அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. இஷான் கிஷன் வந்து ஆடினாரு, நீங்க கவனிச்சு பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு காலத்துல ரோஹித் சர்மா இருக்கும்போது ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் கேப்டன்சி எல்லாம் இது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல மும்பை இந்தியன்ஸ் டீம்ங்கிற மாதிரி இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் டீம்ல பாதி பேர் டீம் இருப்பாங்க. தட்ஸ் நாட் ராங். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் தான். அதே மாதிரி இப்போ சூரியகுமார் யாதவ், கம்பீர், இவங்க எல்லாருக்குமே இந்த சே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யோசிச்சு பாரு, சாய் சுதர்ஷன் வந்து ஹிஸ் எ ஃபினாமினல் பிளேயர்.
சரியா, செம பிளேயர். அவருக்கு கில் கேப்டன்சி வந்து சாய் சுதர்சனுக்கு டெஸ்ட் டீம்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, உள்ள வந்துட்டாரு. அது நீ பயாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கில்லுக்கு வில் பி கம்ஃபர்டபிள் சாய். கரெக்ட். He knows what Sai will do, what is he is capable of. ஏன்னா க்ளோஸ் குவார்டர்ஸ்ல வாட்ச் பண்ணிருக்காரு. கரெக்ட். ஓகேவா? சோ அது வந்து கண்டிப்பா அந்த பயாசஸ் இருக்கும். அத நம்ம கண்டிப்பா யாரையும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது வந்து பயாஸ்டா பண்ணிட்டாங்க இந்த பிளே. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ நீ சேஸ் எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சேஸ் எப்ப டீம்ல எடுக்கிற திலக் வர்மா வெளியே உட்காரணும். திலக் வர்மா என்னையா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டான்னு பிரச்சனை வருமா வராதா? வரும். நீ ஒருத்தங்களை எடுத்தா அந்த இன்னொரு பிளேயர் ஆட்டோமேட்டிக்கா இப்படி எஸ்ஜே ஜெய்சன் எடுத்தேன் நான் கூட்டுக்க எஸ்ஜே ஜெய்சன் இப்ப டீம்ல ஸ்குவாட்ல மெயின் லெவல் ஆட போறாரு தெரிஞ்சது. அபிஷேக் சர்மா என்ன தப்பு பண்ணாரு? நல்லா தானே ஆடிட்டு இருந்தாரு. அவரை ஏன் நீங்க எடுத்தீங்க டீமுக்கு வரும்ல? சோ இங்க எல்லாத்தையுமே நீ பேலன்ஸ் பண்ணி போறது நடக்கவே நடக்காது. யாரா ஒருத்தங்க கண்டிப்பா டிசைன்ஸ் ஆகதான் போறாங்க, இதாக தான் போகுது, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து அந்தந்த கெலாமிட்டிஸ் தகுந்து அவங்களுக்கு வரக்கூடிய பெஸ்ட் ஸ்குவாட் என்னவோ அதை அவங்க எடுப்பாங்க. நிச்சயமா அந்த பயஸ்னஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம எப்படி சொல்றது, இது பண்ணி எதுவுமே சொல்ல, பிகாஸ் அது அந்த கேப்டன்சியோட கம்ஃபர்ட் ஜோன், அந்த கோச்சோட கம்ஃபர்ட் ஜோன், அப்படிதான் போக சொல்லலாம். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இன்னொரு பிளேயர் KL ராகுல் நம்ம பிளேன் லெவல்ல கூட இருந்தாரு அவரு. நீயும் சொன்ன நானும் சொன்ன விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பட் குடோஸ் டு கங்க்ராட்ஸ் டு ஜிதேஷ் சர்மா. ஆர்சிபிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஆல்ரெடி டீம் இருந்தவரு டிராப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா ஆர்சிபி வின் பண்ண ஒரு மெயின் ரீசன் அவர் தான். அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடலினா டாப் 2 நீ எல்லாம் வந்து ஈசலா மறக்கவே கூடாது அவரெல்லாம். பாத்துக்க பொழந்துருவேன் மனுஷன், சூப்பரா வரா முடியும். அதாவது மேட்ச் கைவிட்டு போகும்போது தலைவன் வந்து ஒத்தாலா காப்பாத்தி கொடுத்தவங்க எல்லாம் மறக்க கூடாது. அந்த இன்னிங்ஸ்னால டாப் 2 வந்தாங்க, அப்படி கப் அடிச்சாங்க. சோ ஜிதேஷ் சர்மா எதுக்கு தப்பு சொல்ல வரல, பட் KL ராகுல் இருந்திருக்கலாமா. பட் எனக்கு தெரிஞ்சு KL ராகுல் இதுக்கப்புறம் ஒதுக்கிட்டாங்க மர்ஃபி. T20 வராது டவுட் நினைக்கிறேன் மர்ஃபி. வாய்ப்பு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து இந்த சீரீஸ்ல ஆட விடாம பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா சஞ்சு சாம்சன் இனிமே T20 ஆட மாட்டாரு. நானும் அதான் யோசிச்ச மர்ஃபி. இந்த சீரீஸ்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு சான்ஸ் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா சான்ஸ் கிடைக்கணும். இந்த சீரீஸ் வந்து அவர் ஆடல அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா T20 டீம்ல ஃபியூச்சர் ஆரம்பிச்சு. ரிஷப் பந்த் அதுவும் கேட்கணும். ரிஷப் பந்த் வந்து அந்த இன்ஜுரினாலதான் எடுக்கல கரெக்டா, மித்தபடி எந்த பிரச்சனை இல்ல கரெக்டா. ஆமா ரிஷப் பந்த் மேக்ஸிமம் இன்ஜுரி தான் காரணம், வேற எனக்கு தெரிஞ்சு ரீசன் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, அதான் நீ சொல்லிட்டு இருந்த சந்தோஷ். இன்கேஸ் ரிஷப் பந்த் ஃபிட் ஆயிட்டார்னா அந்த நம்பர் 5 ஸ்பாட்டுக்கு கரெக்டான பிளேயர் வித் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரிஷப் பந்த் உள்ள வர நல்ல சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி 6 மாசம் ஆகும். ஆமா, வேர்ல்டு கப் எப்படி அவர் ஆடுறது வந்து ப்ராபபிலி டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பார்க்கணும், ஃபிட்னஸ் பார்க்கணும். அப்ப வந்து நம்பர் 5ல வந்து மேபி யாராச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேபி அதை எப்படி எடுப்பா அந்த கால் எடுக்க போறாங்க. இப்போ ஜிதேஷ் சர்மாவே ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, தென் வை யூ ஷுட் டேக் ஹிம் அவுட்ங்கிற மாதிரி வந்துரும்ல. சோ இட்ஸ் இங்க பாரு, இது வந்து எப்படின்னா இட்ஸ் அபவுட் அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்கு எப்படி பண்ண போறாங்கிறத பொறுத்தாப்பா. இது வந்து டெஸ்ட் கால், இது வந்து கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, ஒரு ஏஷியா கப் வின் பண்றதுல மட்டும் இந்தியாவுக்கு இதுல பிரச்சனை கிடையாது. இந்தியாவில வந்து யாரெல்லாம் வேர்ல்ட் கப் ஆடணுமோ அவங்களே இந்த சீரீஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஒரு அட்லீஸ்ட் அவங்க வந்து செலக்டர்ஸோட கண்ணில் அவங்க தென்பற்றணும். கண்டிப்பா ப்ரூவிங் டைம் இந்த சீரீஸ் தான் மெயின். உண்மை. ஓகே, லாஸ்ட் பிளேயர். ஓகே, டிஸ்கஷன் க்ளோஸ் பண்ணலாம். லாஸ்ட் பிளேயர் யுஸ்வேந்திர சஹல். அவர் என்ன தப்பு பண்ணாரு? வருஷம் 20-25 விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் இயர் கூட ஹேட்ரிக் எடுத்தாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு கன்சிடர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன் மர்ஃபி. அவர் எனக்கு சில பேர் பார்த்தா பாவமா இருக்குல்ல மர்ஃபி. அவரு புவனேஸ்வர் குமார் என்னதான் பண்ணாலும் டீமுக்கு வர சான்ஸே இல்லையே. யுஜ்வேந்திர சஹல் எப்போ வந்து இந்தியா டீம் டெபியூ பண்ணாரு? ஒரு தோராயமா சொல்லுவாங்க, எக்ஸாக்ட் டேட் சொல்லணும். தோராயமா சொல்றேன் 2017க்கு அப்புறம் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த 2017ல அடி வாங்கணும்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. ஐ திங்க் அதுக்கப்புறம் டெபியூ பண்ண அஸ்வின் ஜடேஜாவ தூக்கிட்டு குல்ச்சா கொண்டு வந்தாங்க. குல்தீப் யாதவும் இது கொண்டு வந்தாங்க கரெக்ட்டா. அதுக்கப்புறத்துல இருந்து நீ எத்தனை ஐசிசி டிராஃபிஸ் யுஜ்வேந்திர சஹல் ஆடி இருக்கான்னு பாரு. அவர் டீம்ல இருப்பாரு, ஸ்குவாட்ல இருப்பாரு. ஆடினது நான் கேக்குறேன் கிடையாது. அப்பவே அவர் செம பவுலர் இருப்பா, தரமான பவுலர். ஆனா நம்ம ஆட வச்சது இல்ல. கரெக்டா, குல்தீப் தான் ஆடுவாரு. லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் கூட எடுத்துட்டு போயிட்டு நல்லா கரேபியன் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு ஓகே கை வாங்கிட்டு வந்தாரு. அவ்வளவுதான் இதாயிடுச்சு. அது வந்து ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த டீம் வந்து இது பண்றதுக்கான பாசிபிலிட்டி வெகு குறைவு. அண்ட் வருண் சக்கரவர்த்திஸ் எமர்ஜென்ஸ் ஆல்சோ ஹஸ் ப்ரூவ் டு பி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஃபார் யுஜ்வேந்திர சஹல்ஸ் ஆப்சன்சி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உண்மையாவே சொல்ல போனா.
ஓகே. சோ இட் இஸ் லைக் என்ன ஆகுதுன்னா இதான் சொல்ல பத்தியா இங்க பூல் ஆஃப் டேலண்ட்ஸ் ஹெவியா இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண டீம் எடுக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை. சோ அதனால வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட யுஜவேந்திர சகல் வந்து அவருடைய ஸ்குவாட பிளேஸ் மிஸ் பண்ணதுக்கான ரீசன் இதுதான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி இந்த டீம்ல ஆடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல பிளேயர்கள் கம்மி தான். இன்னும் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போனோம். இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து நம்ம ஏன் இவங்க எடுக்கலாம் அவங்க எடுக்கல இவங்க பர்ஃபார்ம் பண்ணலையா இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ பிளேஸ் வந்து இங்க கொஸ்டின் பண்ணி காட்டலாம். பட் மோராதலஸ் இந்த டீம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் டீம் இஸ் குட் டீம். ஆன் பேப்பர் நல்ல டீமா இருக்கு. இதை வந்து மேபி அவங்க காம்பினேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னா திஸ் டீம் ஹஸ் பெட்டர் சான்சஸ் டு வின் திஸ் கப் அதர் தென் எனி அதர் டீம்ஸ். இது அன்னைக்கு நாள் சொதப்பாம இருந்தாலே ஒழிய இந்தியா வந்து இது கப்பை தூக்குறதுங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு வெற்றி இந்தியாவுக்கு தேவை. இந்தியாவோட ஸ்குவாட் கிளாரிட்டிக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சீரிஸ் தேவை. அப்படிங்கிறப்போ பாப்போம். வி ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஏஷியா கப். அப்படிங்கறதுனால நம்ம இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸை பத்தியும் பேசுவோம். என்ன பண்றாங்க, என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இந்தியா வந்து டீமுக்குள்ள எடுத்துட்டு போக போறாங்க, எப்படி இருக்க போகுது மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அதே மாதிரி அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த டீம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்குவாட்ல என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி பேசுவோம். அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பேஜ் இருக்கு, அந்த பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி கிரிக்கெட் வந்துகிட்டே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், சியர்ஸ், லவ் யூ அண்ட் பை.